இதய சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியை தான் காட்டுறாங்க. ஆதிக்கு கல்யாணம் ஆக போகிற சந்தோஷமே இல்லாமல் அவங்க அப்படியே ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா மித்ராவை தான் காட்டுறாங்க. இப்போ மித்ரா வந்து நினைக்கிறாங்க ஆதிக்கிட்ட இந்த ஃபைலில் இப்படியே கையெழுத்து வாங்கிடும்னு சொல்லிக்கிட்டு மித்ரா பார்த்தோம்னா கையெழுத்து வாங்குறதுக்காக வரும்போது இப்போ பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன மித்ரா நீ கிளம்பவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மண்டபத்துக்கு கிளம்பணும், நீ என்னென்னா கிளம்பல அப்படிங்கும்போது இல்லை பாட்டி கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு கூட நீ வேலை பார்த்துட்டு இருப்பியா என்ன அப்படிங்கவும் இல்லை பாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் வேலை தான் அதுக்குள்ளே முடிஞ்சிடும், நானும் கிளம்பிட்டு ஆதியும் நான் கிளம்ப சொல்லிடுறது அப்படிங்கவும் சரி தான் சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா இங்க மித்ரா வந்து கையெழுத்து வாங்குறதுக்காக ஆதி கிட்ட வராங்க. அப்ப ஆதி இதுல கையெழுத்து போடுங்க அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க ஏதாவது பொய் சொல்ல ஆரம்பிச்சிடவும் அடுத்தது பார்த்தோம்னா ஆதியும் வந்து ஆபீஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க நினைக்கிறாங்க இப்ப ஆதியோட கைரேகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு பாட்டுல பக்கத்துல வச்சிருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா மித்ரா வந்து இங்கு பாட்டுல தெரியாதனமா கொட்டி விட்ட மாதிரி அவங்க கொட்டி விடவும் உடனே ஆதியும் வந்து அந்த இங்கு பாட்டை அப்படி எடுக்கும்போது அப்போ அவங்க கையில் வந்து அந்த ரேகை பட்டுருது. அந்த அதை வந்து இங்கு வந்து அந்த பெரிய விரலை பட்டுதுமே அப்போ ஆதி வந்து அந்த பேப்பரை வந்து அவங்க எடுக்கிறாங்க. அப்போ பெரிய விரல் வந்து பார்த்தோம்னா அந்த பேப்பரில் வந்து கைரேகையாக மாறவும் இதை பார்த்ததுமே மித்ரா வந்து நம்ம நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. இன்னும் ஆதி மட்டும் என் கழுத்தில் தாலி கட்ட இருந்தார்னா எல்லா சொத்துமே எனக்கு வந்துடும், அவ்வளோதான் ஆதியோட கதையை முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா சந்தோஷப்பட்டுட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி ஆதி சீக்கிரமாக கிளம்பிடுங்க அப்படிங்கும்போது உடனே ஆதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா அவங்க சுதாகரை தான் காட்டுறாங்க. இப்போ பாட்டி வந்து அம்மா பவானி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பவானி வந்து வெளியே போயிருக்கிறாங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படிங்கும்போது எவ்வளோ நேரம் ஆச்சுது, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பணும், அவன் எங்கே தான் போனாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பவானியை அவங்க கணவர்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு லேடியை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ அந்த லேடி கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இன்னும் நாளைக்கு விடிஞ்சிருச்சுன்னா ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறோன்னா அது நடந்துடும், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த லேடி வந்து அப்படியே கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே பாரு இந்த சந்தோஷமான விஷயத்த வந்துட்டு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன், சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பவானியும் உங்கள் கணவரும் கிளம்புறாங்க. அப்போ அந்த லேடி பார்த்தோம்னா அவங்க கத்திக்கிட்டே இருக்கவும் அப்போ உடனே பவானியை சிரிச்சுக்கிட்டே போயிருந்தாங்க. எங்கே பக்கம் பிரியா தான் கட்டுறாங்க. பிரியா வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய மொபைலை வந்து அவங்க ரிப்பேர்னு சொல்லிட்டு அவங்க சரி பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்களா. அங்கே வரும்போது அப்போ கடை மூடி இருக்கவும் என்னது இப்போ தானே வர சொன்னார், திரும்பவும் வந்துட்டோம் அவன் கடை மூடி இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. அவன் எங்கம்மா சொன்ன நேரத்துக்கு கடை திறப்பான், அவன் மத்தியானம் தான் கடையை திறப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஐயோ மொபைல் எப்படியாவது வேணுமே அதில் தானே எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ரொம்பவே பதட்டமாக இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா துரையை தான் கட்டுறாங்க. பிரியா வந்து என்னென்ன பண்ணுறாலும் தெரியலையே, அந்த மொபைலை பாரதி கிட்ட கொடுத்தாலும் என்னமோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி நம்ம பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு துரை வந்து பிரியாவோட ஃபோனுக்கு பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆப்னு வரவும் என்னது சுவிட்ச் ஆப்னு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரை வந்து அப்படியே பதட்டம் அடைகிறாங்க. அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை வந்து ஃபோனில் சார்ஜ் இல்லையே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ துரை வந்து நினைக்கிறாங்க ஐயோ அதில் தானே எல்லா ஆதாரமும் இருக்குது, அதை பாரதி கிட்ட கொடுத்தே ஆகணுமே, இப்போ பிரியா வந்து கொடுத்தாலும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரை வந்து ரொம்பவே வந்து சீரியஸாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாங்க பார்த்தோம்னா பிரியா வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் இப்போ கடைக்காரர் வந்து திறந்துருந்தாரு. உடனே வந்து பிரியாவும் வராங்க. அண்ணா ஃபோனை சரி பண்ண கொடுத்தேன்னு சரி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் சரி பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா பிரியாவும் அந்த ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. நல்ல வேலை எல்லா ஆதாரமும் இருக்குது, இப்போ நம்ம இது எப்படியாவது பாரதி கிட்ட கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா அவங்க மித்ராவோட வீட்டுக்கு வராங்க. இந்த மொபைலில் இருக்கிற ஆதாரத்தை எப்படியாவது நம்ம பாரதி கிட்ட நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து அவங்க வரவும் என்னது இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்குது, இப்போ இந்த ஆதாரத்தை எப்படியாவது பாரதி கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே மித்ரா பார்த்தோம்னா அவங்க ரெடி ஆகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ ஆதியும் ரெடி ஆகிட்டு வரப்போ பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி வாங்க நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம மண்டபத்துக்கு கிளம்புறோம் அப்படிங்கும்போதே அப்போ பவானியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துடுவோம். பவானி நீ வந்துட்டியா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல நேரத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கும்போது உடனே எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்காக போகவும் அப்போ அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க பிரியாவை தான் காட்டுறாங்க. பிரியா வந்து இப்போ பாரதி கிட்ட கொடுக்கணுமே என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ தமிழும் ஆதித்யாவும் அவங்க பால் விளையாடிட்டு இருக்கும்போது பால் வெளியே வந்து விழவும் உடனே அதை எடுக்கிறதுக்காக வராங்க. அப்போ உடனே வந்து அந்த ரெண்டு பேர்ட்டையும் வந்து பிரியா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பாரதியை நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து பாரதியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதித்யாவும் தமிழும் கேட்டுட்டு இருக்கமோ ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி
கேட்டுட்டு இருக்கும்போது நான் தான் பிரியா, நான் பாரதியை சந்திக்கணும் அப்படிங்கும்போது பாரதி எங்களுடைய அம்மா தான் அப்படிங்கவும், அப்படியா நான் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கவும், சரியா ஆண்டி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எங்கள் அம்மாவை போய் அழைச்சிட்டு வந்துடுறதுன்னு சொல்லிட்டு தமிழும் ஆதித்யாவும் அங்கே போகிறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா உன்னை பார்க்கறதுக்காக ஒரு ஆண்டி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கவும், உடனே பாரதி வந்து என்ன பார்க்கறதுக்காக அப்படிங்கும்போது ஆமாம் அம்மா அப்படிங்கவும், அப்போ சரின்னு சொல்லிட்டு பாரதியும் அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்கே மித்ராவை காட்டியிருந்தாங்க. மித்ரா வந்து அவங்க வெளியே வரவும் உடனே இது யார் இந்த பொண்ணு நம்ம வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு இருக்கா அப்படின்னு, அம்மா உங்களுக்கு யார் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் தான் பாரதி அப்படின்னு பிரியா கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க வந்து மித்ரா யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இந்த பொண்ணு வந்ததுமே பாரதியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா, அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மித்ராவும் ஆமாம் நான் தான் பாரதி அப்படின்னு அவங்க போய் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் தான் பிரியா, துரை தான் என்னை அனுப்பிவிட்டார் அப்படிங்கவும், என்னது துரையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் துரை வந்து உயிரோட தான் இருக்கார் அப்படிங்கும்போது பாரதி அவங்க மித்ரா வந்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க பிரியா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, துரை உயிரோடு இருக்கிறத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்து அப்படிங்கவும், உடனே வந்து மித்ரா வந்து நினைக்கிறாங்க பாரதி இவளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆதிக்கிட்ட நான் பார்க்கணும், ஆதிக்கிட்ட வந்து நான் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு பிரியா சொல்லவும், வா நான் ஆதிக்கிட்ட ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா பார்த்தோம்னா போய் சொல்லி அவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு இடம் வந்ததுமே இங்கே நெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா பிரியாவும் வந்து ஆதியை தான் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவும், அப்போ பார்த்தோம்னா வந்து மித்ரா வந்து ஒரு கம்பு எடுத்து அவங்க பிரியாவோட தலையில் ஒங்கி அடிக்கிறாங்க. இதனால வந்து அப்படியே கீழே விழுந்து அவங்க தூங்கின மாதிரிக்காகவும், நல்ல வேலையா இவ வந்து நம்மளை பார்த்தோம், இவ மட்டும் பாரதியை பார்த்துருந்தானே என்ன நடந்திருக்கும், நம்ம கல்யாணமே நடந்திருக்காது, அது மட்டும் இல்லாமல் அந்த துரையும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே நம்ம பவானி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு. அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து பிரியாவை அவங்க கையெல்லாம் கட்டி வச்சுட்டு வாயும் மூடி வச்சுட்டு மேலே வந்து ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அப்போ பவானி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், சரி மித்ரா நீ மண்டபத்துக்கு கிளம்பு, இவளை நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்ல. அடுத்ததாக பார்த்தோம்னா மித்ரா வந்து வராங்க. வந்ததுமே என்ன மித்ரா என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கவும், ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை உன் முகமே சரியில்லை அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை பாட்டி கொஞ்சம் வேலையாக இருந்துட்டு அப்படிங்கும்போது, இப்போ கூட வேலை பார்த்துட்டு தான் இருப்பியா, சீக்கிரமாக கிளம்பு மண்டபத்துக்கு அப்படிங்கவும் உடனே மித்ரா எல்லாருமே வந்து மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா பாரதி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. நம்மளை தேடி யார் வந்தாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது எல்லாருமே மண்டபத்துக்கு கிளம்பி வந்துருந்தாங்க. அப்போ அங்கே பார்த்தோம்னா ஆதிக்கும் அவங்க மித்ராவுக்கும் வந்து சில சடங்கு சம்பிரதாயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கவும், அப்போ வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு முன்னாடியே மித்ரா வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டி எனக்கு பயமாக இருக்குது, இந்த பாரதி எங்கள் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக திட்டமிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு மித்ரா பாரதி என்ன சொன்னாலும் சரிதான், இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படிங்கும்போது, பாட்டி அவள் ஏதாவது கதை சொல்லுவா, ஆனால் அதை நீங்கள் நம்பிடாதீங்க அப்படிங்கும்போது நான் ஒன்று நம்ப மாட்டேன் அப்படிங்கவும், அடுத்ததுங்க பார்த்தோம்னா பவானி இங்கே வராங்க. வந்ததுமே 4-5 பேர் கூட்டிகிட்டு வரவும், அப்போ பிரியாவை நம்ம குடோனுக்கு தூக்கிட்டு போயிருங்க, அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. ஏன்னா பிரியாவை மட்டும் அவள் கண் முழிச்சிட்டானா அடுத்தது பாரதிய ஆதியை பார்க்கணும்பா, அவள் வந்து உண்மையான ஆதாரத்தை சொல்லிட்டானா அவ்வளோதான் அந்த கல்யாணம் நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற இடத்துக்கு பிரியாவை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. பிரியாவும் தூங்கின மாதிரிக்கே இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா பாரதி வந்து சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே பாட்டி வந்து நினைச்சேன் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நினைச்சேன், இப்போ எதுக்காக அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவோ, இந்த மித்ரா நல்லவ கிடையாது அப்படிங்கிறாங்க, எதை வச்சு எப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே மித்ராவை பற்றி அவங்க பாரதி வந்து சொல்கிறாங்க, இவ வந்து நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இவளை பற்றி நான் எல்லா ஆதாரமும் தாரேன் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரதி உனக்கு நான் கொஞ்சம் டைம் தரேன், மித்ராவை பற்றி நீ வந்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டேன்னா அந்த கல்யாணத்தை நானே தடுத்து நிறுத்திடுதேன், ஆனால் அந்த மாதிரிக்கு எதுவும் ஆதாரம் இல்லைன்னா அப்புறமா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே பாரதி உனக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சோண்டு டைமில் நீ என்னதான் ஆதாரத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு போனாலும் சரிதான், கண்டிப்பாக நீ கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா நினைக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க பாரதி வந்து எப்படியாவது மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணத்தை நடக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேடி வந்த பொண்ணு வந்து இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, அவன் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கிறா, ஏதோ ஒன்று நடந்திருக்குது, இப்போ இந்த பொண்ணு எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பாரதி தேடி அலையவும், அப்போ உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா அந்த ஆண்டி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது அவங்க 2 பேரும் வந்து அவங்க பிரியாவை கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்தது ஆதிக்கு மித்ராவுக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.